ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கினோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ புக் பேக் ஆன்சர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தமிழர் மனித வாழ்வை அகம் புறம் என பிரித்தனர். குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். 2004 அக்டோபர் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் வந்து யார்? மார்க்ஸ் முல்லர். ஓகேவா? அப்போ பண்பட்ட மொழினாலே மார்க்ஸ் முல்லர் வந்துடணும். 16 அப்படின்னாலே யார் வந்துடணும்? பாவாணர் வந்துருக்கணும். அதுக்கப்புறம் மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அடுத்த பேஜில் இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ 1901 என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது? அப்போ 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிட்டது. அப்போ மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் வந்து கட்டுரை வந்து வெளியிடப்பட்டது. யாருடைய கட்டுரை? பரிதிமார் கலைஞருடைய கட்டுரை. அந்த கட்டுரை என்னது? உயர்தனி செம்மொழி. அப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது மதுரை தமிழ்ச்சங்க இதழ். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு கேள்வி. அதில் யாருடைய கட்டுரை வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற அந்த தலைப்பில் வெளியிடப்பட்டது அப்படின்னா பரிதிமார் கலைஞருடைய கட்டுரை. அப்போ 1901 உயர்தனி செம்மொழி பரிதிமார் கலைஞருடைய கட்டுரை. ஓகேவா? பரிதி அப்படின்னா ஞாயிறுன்னு அர்த்தமா? எத்தனை ஞாயிறு இருக்குது? எத்தனை சூரியன் இருக்குது? 1 தானே. அப்போ 1901. ஓகேவா? அடுத்து 18 இருக்குது. மேலே சிவன் இருக்காருப்பா. இப்போ ஒரு சிவன் கோயில் எங்கே இருக்கும்னா மேலே இருக்கும், மலை மேலே இருக்கும். அப்போ மலைன்னு வருதா? இல்லை மேலைன்னு வச்சுக்கோங்க, மேலையோ மலையோ. அப்போ சிவன் இருக்கார். எப்போ? 18. நான் 18 வயசில் தான் மேலே மலைக்கு போக முடியும். மேலே வந்து சிவன் கோயிலுக்கு எப்போ போக முடியும்? 18 வயசு பெரிய ஆள் ஆனால் தானே மலைக்கெலாம் போக முடியும். அப்போ 18. அப்போ சிவன்கிறது சைவம் தானே. அப்போ சைவ சித்தாந்த மாநாடு. அப்போ 18 2 வரணும். மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை வந்து இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வச்சு வற்புறுத்தியது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இது ஒரு விஷயம். அப்போ 18 2 விஷயம். அப்போ அடுத்த வருஷம் 19 ஒன்று இருக்குது. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றது. அப்போ 19. 18 2 என்னது? மேலே சிவன், அது சிவனுங்கிறது சைவம்னு சொல்லிட்டேன். அப்போ மேலை சிவபுரி சன்மார்க்க சபை சைவ சித்தாந்த மாநாடு. அடுத்ததில் 19 அடுத்த வருஷமே கரந்தை தமிழ்ச்சங்கம். அடுத்து 66 6 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. அப்போ உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல், இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம 1901 என்னன்னு பார்த்தோம்? உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரைன்னு பார்த்தோம். இங்கே ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. ஓகேவா? அடுத்து 2004 வந்து நடுவண் அரசு தமிழை வந்து செம்மொழியாக அறிவித்தது. ஸோ அடுத்து பரிதிமார் கலைஞர். ஸோ நிறைய பேர் சிலபஸில் இல்லைன்னு சொல்லி படிக்க மாட்டேங்கிறாங்க. நான் முக்கியமான விஷயத்தை மட்டுமாவது சொல்லிடுறேன், அதை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இவருடைய உண்மையான பேர் வந்து சூரியநாராயண சாஸ்திரியார். அது வந்து சுத்த தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லி தனித்தமிழாக்கி பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற பெயரை வச்சுக்கிட்டாரு. 1870 பிறந்தவர், 1870 பிறந்தவர். ஸோ யார்கிட்ட என்ன கற்றுக்கிட்டார்? பரிதிமார் கலைஞர் தந்தை கோவிந்த சிவனாரிடம் வடமொழியும் மகாவித்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். சென்னை கிறித்துவ கல்லூரியில் BA படிக்கிறாரு. அந்த இளங்கலை தேர்வில், அந்த BA தேர்வில் வந்து தமிழ்லையும் தத்துவத்திலையும் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். அப்போ தமிழ்லையும் தத்துவத்திலையும் முதல் மாணவராக தேர்ச்சி பெறாரு. அதனால் தத்துவத்துறையில் இவருக்கு பணி வழங்கப்படுகிறது. ஆனால் அதை ஏற்காது தமிழ் துறையில் தான் எனக்கு பணி வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கிக்கிறார். ஓகேவா? அதேமாதிரி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வந்து பேராசிரியர் பணி வந்து நான் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்து முன் வந்தது. ஆனால் இவர் வந்து அதை ஏற்கலை. அதற்கப்புறம் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் எனவும் பெயரிட்டு அழைத்தார். இல்லம் இயற்றமிழ் மாணவர்கள். ஓகேவா? அப்போ தமிழ் பயிர ஆர்வம் இருக்கா? அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு தம்முடைய வீட்டிலேயே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பேர் என்னதுன்னா இயற்றமிழ் மாணவர். இல்லம் இயற்றமிழ் மாணவர். ஈன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர். பாஸ்கர சேதுபதி தலைமையில், பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், உவேசா, ராகவனார் ஆகிய பேராசிரியர்களின் துணையோடு மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே முக்கியம். இப்போ மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம், பாஸ்கர சேதுபதி தலைமை, பாண்டித்துறை மேற்பார்வை, பரிதிமார் கலைஞர், உவேசா, ராகவனார் வந்து பேராசிரியர்களுடைய துணையோடு நிறுவப்பட்டது. ஓகேவா? அந்த பேரெல்லாம் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சீவை தாம
தாமோதரனார் பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற சிறப்பு பட்டத்தை வழங்குறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் தாம் இயற்றிய தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலில் தான் பெற்றோர்கிட்ட சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பெயரை மாற்றி, அது வந்து வடமொழி பெயராக இருக்கிற காரணத்தினால அதை மாற்றி பரிதிமார் கலைஞர் அப்படின்னு தனித்தமிழ் பெயரை வந்து அவருக்கு சூட்டிக் கொள்கிறார். ஸோ எந்த நூலில்? தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூலில். இந்த நூலை வந்து ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, இவர் வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில் படிக்கிறார்ல, அப்போ படிக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர். அப்போ அவர் வந்து ஆங்கில பேராசிரியர். அப்போ வந்து அந்த ஆங்கில பேராசிரியர் அவர் வந்து வில்லியம் மில்லர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் டென்னிசன் இயற்றிய ஆர்த்தரின் இறுதி அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து ஒரு பாட்டை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி நடத்துகிறப்ப அங்கே வந்து துடுப்பு இருக்குல்ல, அந்த படகு துடுப்பு, அதுக்கு வந்து அன்னப்பறவை வந்து உவமையாக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது மாதிரி தமிழில் இது போன்று ஏதேனும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலா அது மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வெள்ளைக்காரனுடைய இது வந்து அபூர்வ கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இது மாதிரி தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் பரிதிமார் கலைஞர் சொல்கிறாரு, 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயணம் குகப்படலத்தில் இத்தகைய ஊமை உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த விடுநனி கடிது அப்படிங்கிற அந்த பாடலாக பாடுறாரு. இதே மாதிரியான ஒரு ஊமை விடுநனி கடிது அப்படிங்கிற பாடு கம்பராமாயணம் குகப்படத்தில் இந்த மாதிரி ஒரு ஊமை இருக்குது அப்படின்னு சொல்லி அது எப்போ ஏற்றிய நூல்? 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயணம் ஏற்றிருச்சு. ஸோ அப்பயே இந்த மாதிரி ஒரு ஊமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேவா. அதற்கு அடுத்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தமிழையும் வடமொழியையும் கலந்து பேசுகிறது வந்து மணியும் பவளமும் சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி அது வந்து தப்பு. அது வந்து தமிழினுடைய அருமை உணராதோர் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து மணியும் பவளம் மாதிரியே கலரில் இருக்கக்கூடிய மிளகாயும் சேர்ந்து பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அப்போ மணியும் மிளகாயும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பவளம்னு சொல்கிறத இவ மிளகாயின்னு மாற்றி சொல்கிறாரு. அது வந்து தமிழ் தாயினுடைய உடம்பிற்கு எரிச்சலை தான் தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எரிச்சலை தான் தெரியும். அதனால் இவர் வந்து அப்படி நம்ம வட சொற்கள் கலந்து பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அந்த வட சொற் கலப்பை கண்டித்தார் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்ல வர்றாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நடை எரிச்சலை தான் தரும் அந்த வார்த்தைலாம் முக்கியம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, மணி ப்ளஸ் பவளம், அதுக்கு பவளத்தை எடுத்துகிட்டு மிளகாயின்னு சொல்கிறார். ஓகேவா. அதற்கப்புறம் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வந்து தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 1902 இவருடைய எதிர்ப்பால் அந்த முடிவு வந்து கைவிடப்பட்டது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 1902 இவர் எதிர்த்தார், அதனால் அந்த முடிவு வந்து கைவிடப்பட்டது. 1901 ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னு போன பேஜில் தானே பார்த்தோம். 1902 அது எதிர்த்திருக்காரு. ஓகேவா. அடுத்து ரூபாவதி காலாவதி அப்படிங்கிற நற்றமிழ் நாடகத்தை இயற்றியிருக்காரு. அதில் ரூபாவதி காலாவதி அப்படின்னு பெண்பால் வேடமிட்டு நாடக கலை வளர்ச்சிக்கும் ஒரு துணை புரிஞ்சிருக்காரு. ஸோ அதற்கப்புறம் சித்திரகவி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. குமரகுருபரனுடைய நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடலுக்கு உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்னும் இதழை பரிதிமார் கலைஞர் நடத்தினார். அப்போ ஞான போதினி அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். அதை நடத்தினது வந்து பரிதிமார் கலைஞர். ஓகேவா. அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி அதற்கான சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செந்தமிழ் இதழில் வந்து உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தலைப்பில் வந்து கட்டுரை எழுதினார்ல, அதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகேவா. ஸோ அப்படி எழுதி தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டுறார். ஓகேவா. அந்த கட்டுரையில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் வந்து சொல்கிறார். ஓகே தானே. அதுக்கப்புறம் 33 வயதிலேயே இறந்துட்டார். 1903 1870 + 33 1903 இறந்துடுறாரு. இவருக்கு வந்து நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. ஸோ அதற்கப்புறம் இந்த சொல்லாக்கம் ரொம்ப முக்கியம். ஏஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்புன்னு அர்த்தம். ஏஸ்தட்டிக்னா இயற்கை வனப்பு. பயாலஜி அப்படின்னா உயிர் நூல். கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம் அப்படின்னா பாசறை. இன்ஸ்டிங் அப்படின்னா இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர், ஆர்டர்னு வருதுல, அப்போ ஒழுங்கு, இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. இது வந்து பரிதிமார் கலைஞருடைய சொல்லாக்கங்கள். ஸோ இது வந்து கலைச்சொல் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது. ஏஸ்தட்டிக்னால என்னது? ஏஸ்தட்டிக்னா அழகு அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ இயற்கை வனப்புனால அழகு தானே. பயாலஜி அப்படின்னா உயிர் நூல். இந்த உயிர் ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு ஒரு நூல். அது பயாலஜினா உயிர் நூல். கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா செம்மொழி, உயர்தனி செம்மொழி. ஓகே தானே. கிரீன் ரூம் அப்போ பாசறை. இன்ஸ்டிங்க்ட்னா இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர்னா இயற்கை, ஆர்டர்னா ஒழுங்கு, அப்போ இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. ஓகே தானே. ஸோ அடுத்து எழுத்து இலக்கணம். இந்த இது ரொம்ப 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 முக்கியம். சார்பெழுத்தை பற்றின ஒரு டாப்பிக்கு 4 குறுக்கங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முதல் எழுத்துனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 முதல் எழுத்து. அதை சார்ந்து வர்றது சார்பெழுத்து. இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சார்பெழுத்தில் தான் இப்போ நம்ம 4 பார்க்க போகிறோம். 4 குறுக்கங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம்.
அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன? ஐ அப்படிங்கிற அந்த நெட்டெழுத்தை வந்து தனியாக நம்ம ஒழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 மாத்திரை அளவில் ஒழிக்கும்ப்பா. அப்போ ஐ அப்படிங்கிறது தனியாக வர்றப்ப எத்தனை மாத்திரை அளவு? 2 மாத்திரை அளவில் ஒழிக்குது. 2 மாத்திரை அளவில் ஒழிக்குது. இதே இந்த ஐ அப்படிங்கிறது வந்து சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ வர்ற இடத்துல வந்து இது வந்து தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிக்குது. எவ்வளோ குறைஞ்சு ஒழிக்குதுங்கிறத நம்ம அப்புறம் படிச்சுக்குவோம். ஆனால் ஃபஸ்ட்டு குறைந்து ஒழிக்குது. அப்போ முதல் இடை கடை ஆகிய 3 இடங்களில் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கிற ஐகாரத்தை தான் நம்ம ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம்னா என்னப்பா? ஐ தனியாக ஒழிச்சா 2 மாத்திரைப்பா. ஆனால் சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய 3 இடங்களில் வர்றப்ப அது குறைந்து ஒழிக்குது. அதனால இப்படி குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படுகிறது. ஓகே தானே? அப்போ ஐகார குறுக்கம்னா என்னென்னு டெஃபினிஷன் பார்த்தாச்சு. அப்போ இது எப்படி கேள்வி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம்னா என்னன்னு கேட்பாங்க. ஐகார குறுக்கம்னா குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம். அது ஒரு விஷயம். அது எந்தெந்த இடத்துலலாம் வரும்னு கேட்பாங்க. அப்போ முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். 3 இடத்துல வருது. முதல் இடை கடை அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ முதலிடத்தில் வரும்போது முதல்ல வர்றப்ப அது எவ்வளவு குறைந்து ஒழிக்குது அப்படின்னா 1.5 மாத்திரையாக குறைந்தது. இப்போ முதல் 50 ஐன்னு வருதா, இதில் வந்து 1.5 மாத்திரையாக குறைஞ்சிச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும்? 2ன்னு இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எழுதுவா 2ன்னு இப்படி போட்டுக்கோங்க. 3 அப்படி பிரிச்சுக்கோங்க. முதல் இடை கடை. அப்போ முதல்ல வர்றப்போ 1.5. சொல்லுக்கு இடையில் வர்றப்போ 1 மாத்திரை. இடையில் வருதா தலைவன், அந்த லை வருதுல, ஐ வருதுல, இங்கே கடலை கடைசி ஐ வருதா. அப்போ ஈற்றில் வர்றப்போ 1. அப்போ 2 மேலே போட்டுக்கோங்க. 1 1 1 அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி தான் குறையுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அடுத்து ஔகார குறுக்கம். அப்போ ஐ மாதிரியே அவ்வும் எப்படி குறைஞ்சு ஒழிக்குது? தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்குது. அப்படி குறைந்து ஒழிக்கிறதுக்கு பேர் தான்ப்பா ஔகார குறுக்கம். ஓகேவா? ஆனால் இது வந்து சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம். சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அங்கே முதல் இடை கடைன்னு பார்த்தோமா, இங்கே அப்படி கிடையாது. சொல்லுக்கு முதல்ல தான் வரும். அப்போ இங்கே போட்டு இப்படியே போட்டுக்கோங்க. ஒரே ஆரமாக இருக்குது. அங்கே 3 ஆரமாக இருக்குது, இங்கே ஒரே ஆரமாக இருக்குது. எவ்வளவா குறையுதான்? சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப 1.5 குறையுதான். சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப என்னவா குறையுதான்? 1.5 குறையுதான். அப்போ அவ் என்னும் நெடில் எழுத்தும் ஐ என்னும் நெட்டெழுத்தை போலவே தனியாக ஒழிக்கும் போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கல. இப்போ தனியாக ஒழிக்கிறப்ப 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கல. ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் 1.5 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும். அது ஔகார குறுக்கம் எனப்படும். அப்போ தனியாக சொன்னால் 2 மாத்திரை, ஆனால் சொல்லுக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது 1.5 மாத்திரையாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு பேர் தான் ஔகார குறுக்கம். அப்போ ஔகார குறுக்கம் சொல்லுக்கு எப்போ மட்டும்தான் வரும்? முதல்ல மட்டும்தான் வரும். அப்போ முதல்ல வர்றப்ப எத்தனை மாத்திரையாக குறையுது அப்படின்னா 2 மாத்திரையிலேருந்து 1.5 மாத்திரையாக குறையுது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஔவை வௌவால். ஓகேவா? வவ் அப்படிங்கிறதுல அவ்வு வருதுல, அவ்வளோதான். அப்போ வௌவால் 1.5 மாத்திரையாக குறைந்தது. ஸோ இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து நன்னூல் தற்சுட். இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே நையும் அவ்வும் அப்படின்னு வருதுல்ல, ஐவலி ஐமும் வலியும். ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இதுதான் அப்படின்னு நீங்கள் பார்க்க இந்த இலக்கணம் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு நன்னூலில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நன்னூல் இந்த மாதிரி இலக்கணம் படிக்கிறப்ப நன்னூல் வர்றதை பூரா தனியாக எழுதிக்கோங்க. நன்னூல் வராத மற்ற எல்லாத்தையும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நன்னூல் வராததெல்லாம் எதுங்கிறத நல்லா படிச்சிட்டிங்கன்னா நன்னூல் வர்றதை பூரா தனியாக பிரித்து எழுதி விட்டுறலாம் நம்மளால். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இலக்கண டாபிக் படிக்கிறப்ப இந்த மாதிரி மேற்கோள் கொடுக்குறாங்களே, இது வந்து இந்த இதுலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது இந்த 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 2 வரிகள் வந்து இந்த ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கத்தை பற்றி பேசுது. அதுதான் சொல்ல வர்றாங்க. இந்த அவ்வும் முதலர் ராகும் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ அவ்வு வந்து முதல்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஔகார குறுக்கம் முதல்ல மட்டும் வருது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த இலக்கணத்தை வந்து இது சொல்லுதில்ல. அப்போ இது நன்னூல் தான் மேக்ஸிமம் சொல்லும். அப்போ நன்னூலை பூரா ஒரு பேப்பரில் தனியாக எழுதிட்டிங்கன்னா நன்னூல் இல்லாத இந்த இலக்கண மேற்கோள்கள் இருக்குல்ல, இலக்கணம் படிக்கிறப்ப மேற்கோள் படிக்கிறப்ப அதில் நன்னூல் இல்லாததை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நன்னூலை ஃபுல்லாக ஒரு தடவை, நன்னூல் இல்லாததை மட்டும் ஒரு தடவை தனியாக படித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் நன்னூலில் வருது, நன்னூல் இல்லாதது வேறு என்னென்னலாம் வருதுங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது மகர குறுக்கம். அப்போ இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தல் மகர குறுக்கம். அப்போ எந்த எழுத்து குறைந்து ஒழிக்குது? மகர குறுக்கம்னா என்ன? இம் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்குது. அப்போ எந்த மாத்திரை அளவுலேருந்து எந்த மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்குது? அரை மாத்திரை. இம் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவிலிருந்து கா மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது. இப்போ அரை மாத்திரை அளவிலிருந்து கா மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. போலும் அப்படிங்கிறது போல்மாகுது, அதுக்கப்புறம் போன்மாகுது. இந்த போன் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த இம்மு வந்து என்னவா மாறுது அப்படின்னா அரை மாத்திரையிலேருந்து கா மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது. அதே மாதிரி மருளும் மருண்மு. ஸோ இந்த லூ இருக்குல்லப்பா, இந்த லூ இருக்குல்ல, இந்த லூவில் இருக்கிற உகரம் வந்து கெட்டுரும்.
உகரம் கெட்டுருச்சு அப்படின்னா இதில் ஊ போயிடுச்சு அப்படின்னா இல்லு ப்ளஸ் ஊ லு கரெக்டாக. இப்போ இதில் உகரம் கெட்டுருச்சு, ஊ போயிடுச்சு அப்படின்னா போல்ம் அப்படின்னு ஆயிரும். அதற்கு பின்பு இது போன்மோ மருண்மோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த இல் அப்படிங்கிறது இன்னாகவும் இந்த இல்லுங்கிறது மூணு சொல்லி இன்னாகவும் மாறும். அப்படி திரியிறப்ப இந்த நகரங்களின் முன்னாடி இருக்கிற இந்த மகரம் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து காமாத்திரை அளவில் ஒலிக்குது. இதுக்கு பேர் தான் மகர குறுக்கம். அடுத்து இன்னொன்றும் இருக்குது மகர குறுக்கம். என்ன அப்படின்னா மகர ஈற்று சொல் முன் வகர முதல் மொழி வந்து சேரும்போது நிலைமொழி மகரம் குறைந்து ஒலிக்கும். அதாவது ஒன்றும் கிடையாது, இது இங்கே இருக்கா, இது மகர ஈற்று சொல்லா, மகரம் ஈற்றாக இருக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மகரம் இம்முங்கிறது இருக்குல்லப்பா, இது ஈற்றா இருக்கல, கடைசியாக இருக்குல்ல, அப்படி ஒரு சொல்லு. இதுக்கு முன்னாடி வகர முதல் மொழி, இது முதல் மொழி. அப்போ இந்த வகரம் வர்றப்ப அது வந்து நிலைமொழியில் இருக்கிற, இது நிலைமொழி, இது நிலையாக இருக்குது, இது வந்து ஜாயிண்ட் ஆகுதா, அப்போ இது வர்ற மொழி, இது நிலையாக இருக்குப்பா, இது வந்து வருது. இப்போ இது ப்ளஸ் இது தானப்பா, அப்போ இது வந்து நிலையாக இருக்குது, இது வருது, அப்போ இது வருமொழி. ஓகேவா? அப்போ இது வருமொழி. இந்த இது வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிலைமொழியில் இருக்கிற மகரம் வந்து குறைந்து ஒலிக்குது. புரியுதுல நான் சொல்கிறது? இப்போ வரும் வண்டி, இந்த வா ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே கடைசி இம் இருந்துச்சு அப்படின்னா வரும் வண்டி அப்படிங்கிற இடத்துல அந்த இம் அப்படிங்கிறது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்குது. ஓகேவா? அப்போ நிலைமொழினா என்ன, அந்த வருமொழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த முதல் மொழி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா ரெண்டே விஷயம், இந்த மகர குறுக்கத்தை பொறுத்த முடிக்கும் ரெண்டே விஷயம். இம்மு அரை மாத்திரையிலேருந்து காமாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குது ரெண்டு இடத்துல. ஒன்று இந்த போல்மு போன், அந்த போன்முலையும் அதுக்கப்புறம் அந்த மருண்மு இந்த இடத்துல ஒன்று, அந்த இடத்துல அந்த நகரங்களுக்கு முன்னாடி இருக்கிற மகரம் ரெண்டே. இது நான் சிம்பிளாக திருப்பி சொல்கிறேன். மகர குறுக்கம் அப்படின்னா ரெண்டு இடம். ஒன்று நகரங்களுக்கு முன்னாடி இருக்கிற மகரம் இம்மு வருது, இதுக்கு முன்னாடி இந்த அதாவது இன்னு, அந்த நகரங்களுக்கு முன்னாடி இருக்கிற மகரம், அந்த இன்னுக்கு முன்னாடி இம்மு வந்துச்சு அப்படிங்கிற இடத்துல அறையிலேருந்து காலா மாறுது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சொல் இருக்குது, அதில் இந்த லாஸ்ட் இதில் இம்மு வருது, முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஆகுதுல, இதில் முதல்ல வா வருது, அந்த வகரம் வருது. அப்படி இருக்கிறப்ப அந்த வகர முதல் மொழி வந்து சேர்றப்ப அந்த இடத்துல வந்து அறையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. இப்போ மகர குறுக்கம் ரெண்டே இடம், இது மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. எத்தனை மாத்திரையிலேருந்து எத்தனை மாத்திரையாக குறையுது, அறையிலேருந்து காலாக குறையுது, அவ்வளோதான். அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தை எப்படி பிரித்து எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. ஆயுதம் கூட்டல் குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஆயுதம் கூட்டல் குறுக்கம் அப்படிங்கிறது ஆயுத குறுக்கம். அப்போ இங்கே இந்த அக்கனான் இருக்குல்ல, அந்த அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து குறைந்து ஒலிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆயுதம் குறைந்து ஒலிக்கிறது ஆயுத குறுக்கம். கரெக்டு தானே? ஐகாரம் குறைந்து ஒலிப்பது ஐகார குறுக்கம், ஔகாரம் குறைந்து ஒலிக்கிறது ஔகார குறுக்கம். அது மாதிரி ஆயுதம் குறைந்து ஒலிக்கிறது ஆயுத குறுக்கம், அவ்வளோதான். அப்போ இது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து வரும் லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். இவ்வாறு புணர்ச்சியில் திரிந்த ஆயுதம் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். பிறகு வருமொழியில் உள்ள தகரம் வந்து நிலைமொழிக்கு ஏற்ப ரகரமாகவும் டகரமாகவும் மாறி புணரும். ஓகேவா? இப்போ அதாவது ஒன்றும் கிடையாது, தனிக்குறிலை அடுத்து வர்ற தனிக்குறில் அப்படின்னா இது வந்து தனியாக ஒரு குறில், இது குறில் எழுத்து தானே. கா அப்படிங்கிறது குறில் எழுத்து பாருங்கள், கா அப்படிங்கிறதும் குறில் எழுத்து. அதே மாதிரி அங்கே மூ அப்படிங்கிறதும் ஒரு குறில் எழுத்து தானே. அப்போ தனி குறில், இது ரெண்டு குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கு பக்கத்தில் வர்ற லகரங்கள், அப்போ குறில் எழுத்துக்கு பக்கத்தில் இல்லு வருது, இங்கே இந்த இல்லு வருது. ஓகேவா? அந்த லகரங்கள் வருமொழி அப்படின்னா இது வருமொழி, வருமொழியினுடைய தகரத்தோடு. அப்போ தா வருதா, தகரத்தோடு அதாவது தீ வருது, அதனுடைய வரிசை தானே. அப்போ தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக மாறுதா. இப்போ கல் குற்றல் தீது கற்றிது, முள் குற்றல் தீது முற்றிது அப்படின்னு மாறுதில்ல. அப்போ அப்படி வர்றப்ப தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். இவ்வாறு திரிந்த ஆயுதம் தான் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. அதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். இப்படி வரும்போது இந்த வருமொழியில் உள்ள தகரம் வந்து நிலைமொழிக்கு ஏற்ப அது வந்து ரகரமாகவோ டகரமாகவோ மாறி புணரும். நீங்கள் இந்த வார்த்தையை ரெண்டு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் குற்றல் தீது கற்றியது, முள் குற்றல் தீது முட்டியது, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலேயும் ஆயுத குறுக்கம், ஆயுதம் குறைஞ்சு ஒலிக்குது, ஆயுதம் குற்றல் குறுக்கம் ஆயுத குறுக்கம். அப்போ எவ்வளவுலேருந்து எவ்வளவா குறைந்து ஒலிக்குதுன்னா அரை மாத்திரை அளவில்
அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. அப்போ இந்த 2 வார்த்தையை நீங்கள் வச்சு கற்றியது முற்றியது இதை வச்சுக்கிட்டீங்கனாலே கல் குட்டல் தீதா. அப்போ தனிக்குறளை அடுத்து வர்ற லகர லகரங்கள் வறுமொழியினோட அந்த தகரமாக இருக்குது, அதோட சேர்றப்ப அது ஆயுதமாக மாறுது. அந்த தகரம் என்னவா மாறுது? நிலைமொழிக்கு ஏற்ப, நிலைமொழிங்கிறது இங்கே இந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது நிலைமொழி. நிலைமொழிக்கு ஏற்ப ரகரமாகவோ டகரமாகவோ மாறி புணர்கிறது. கரெக்டு தானே? இங்கே ரீயாக மாறிடுச்சுல, இங்கே டீயாக மாறிடுச்சுல, அவ்வளோதான். இப்போ அந்த இல்லுங்கிறது அங்கே ஆயுதமாக மாறிடுது. அந்த தகரம்ங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா ரகரமாகவோ டகரமாகவோ மாறுது. அவ்வளோதான். நீங்கள் இந்த ரெண்டு சொல்ல மட்டும் இப்படி கல்குட்டல் தீது கற்றியது முள்குட்டல் தீது முற்றியது இந்த மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆயுத குறுக்கத்தை நினைவில் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் புக் பேக் கொஷினு வளையல் இச்சொல்லில் ஐகாரம் ஒரு மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஸோ அதாவது ஒரு மாத்திரையாக இருக்குது. கரெக்டு தானே? வளையல் அப்படிங்கிறது அந்த இடையில் வருதுப்பா. அப்போ ஒரு மாத்திரையாக குறைந்தது. கரெக்டு தானே? அடுத்து ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல். ஈற்றில் ஐகாரம் குறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா திண்ணை அப்படிங்கிற சொல்லு தான். அடுத்து பல் குற்றல் தீது அப்படிங்கிறது பற்றியது. ஓகேவா? பல் குற்றல் தீது பற்றியது. இங்கே பார்த்தோம்ல கல் குற்றல் தீது, அதே மாதிரி தான் இங்கேயும் பல் குற்றல் தீது பற்றியது. ஓகேவா? குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். அடுத்தது போயிடலாம்ல. இங்கே ஐகார குறுக்கம் தலைவன் லை வருதா? அவ்வளோதான். அடுத்து ஔகார குறுக்கம்னா வௌவால். அப்போ இது 2. ஆயுத குறுக்கம் முற்றியது, இங்கேயே ஆயுதத்து வந்துச்சு. மகர குறுக்கம் போன் இம்மு வந்துச்சா? அவ்வளோதான் 4. இப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஸோ அதற்கப்புறம் சொற்றொடர் அதனுடைய வகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய புக் பேக் ஆன்சர் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துட்டோம்னா அதற்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இதை மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.